அக்கா, கோயில் திருவிழாவும் போகுதுல்ல? ஆமாட்டி, திருவிழாவும் போகுது. இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 1/2 கிலோ முட்டாய் வாங்கி கொடுக்க கூட காசு இல்லாமல் இருக்கேன். ஏன்க்கா, உங்கள் வீட்டுக்காரருக்கு சம்பளம் போடலையா? சம்பளம் போட்டாலும் எல்லாம் வட்டி கட்டியும் லோனு கட்டியும் போகுதுட்டி. நிறைய திருவிழா கடையிலலாம் வந்துருக்குல்லக்கா. லாஸ்ட் திருவிழாக்கு தான் என் பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஆமாம், இந்த கண்ணாடி குட்டி கூட அம்மா எல்லாரும் திருவிழா கடையில சாதனம் வாங்குறாங்கன்னு வந்து சொல்லி அழுவுது. எனக்கு ஒரு ஸ்லைடு வாங்கி கொடுக்க கூட காசு இல்லாமல் வக்கத்து போயிட்டேன்டி. ஒன்றும் வருத்தப்படாதீங்கக்கா, கடவுள் கண்ணை திறப்பாரு. ஆமாம், நீ எதுக்கு என்ன தேடி வந்த? இல்லைக்கா, கோயிலில் காணிக்க போடுறதுக்கு 100 ரூபாய்க்கு 2.50 இருக்கான்னு கேட்க வந்தேன். ஒரு 10க்கே வழி இல்லாமல் இருக்கேன்னுட்ட 2.50 கேட்க வந்திருக்கிற. சிரிப்பாக தான் இருக்கு. சரி அக்கா, சரி, வருத்தப்படாதீங்க. நான் இனி மாலதிகிட்ட போய் வாங்குறேன். இப்போ 2.50 இருக்கான்னு கேட்பா. நாளைக்கு வந்து 500 ரூபாய் கடன் தானு கேட்பா. எனக்கு தெரியாதா இவளை பற்றி? என்னக்கா முணுமுணுக்குறீங்க? இல்லட்டி 2 குசி ஸ்லைடாவது என் பிள்ளைகளை வாங்கி கொடுக்க யார்கிட்ட கடன் கேட்கலான்னு யோசிக்கிறேன். அக்கா, நான் தாரேன்க்கா, நீங்கள் இதுக்கு இல்லாமல் வருத்தப்படுவீங்க. ரொம்ப நன்றி டி 8 கால் பூச்சி. சரி, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன இனி எட்டி காக்க கொண்ட? என்னம்மா, எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க? நான் அந்த தெருமுனையில் இருக்கிற கடைக்காரன்ட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன் திருவிழாவுக்கு. அதை வாங்கிட்டு ஓட்டி போய் எப்போ பார்த்தாலும் என்ன அங்கே போய் இங்கே போன்னு சொல்லுவீங்களோ? எங்கள் வீட்டில் இன்னொரு மகாராணி இருக்காள், அவளை கூப்பிட மாட்டீங்களோ? நீ எல்லாம் ஒழுங்கா சொன்ன கேட்க மாட்டேன். விளக்கு மாற்ற எடுத்து 2 காலில் போட்டு போன்னு சொன்னா தான் போவேன். இப்போ போக முடியாத டி. போகிறேன் அம்மா, போகிறேன். டி, அந்த ஆள் ப்ளவுஸுக்கு 2000 ரூபா கேட்பாரு. அம்மா 1500 ரூபா தாரேன், அதை கொண்டு கொடுத்துட்டு 500 ரூபா அம்மா பரவ தருவாங்களான்னு சொல்லண்ணே. 2000 ரூபாய்க்கு ப்ளவுஸ் தைச்சிங்களா? நீங்கள் 2 படிக்காத உதவாக்கிறவங்க 2 பேருக்கு 20,000 கொண்டு ஃபீஸ் கட்டினேன் இல்லட்டி? அப்போ 2 பேரும் கேட்டீங்களா எதுக்கு 20,000 ஃபீஸ் கட்டினேன்னு? சரி சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்கள் உங்கள் புராணத்தோட பாடாதீங்க. அப்புறம் திருவிழா எல்லாம் போகுதான். என்ன துணி தைக்கிறதுக்கு ஒன்றும் ஆளை காணல. திருவிழாக்கு எதுக்கியா புது துணி எடுக்கணும்? அந்த அளவு வசதியெல்லாம் நமக்கு வரல. டீ கடையிலேயே 2 டீ கடை வச்சு தான் வாங்கிட்டு இருக்கேன். என்ன, நம்ம டெய்லரங்கில் தேடி போனால் டெய்லரங்கில் இங்கே நிற்கிறாரு. ஏ காக்க கொண்ட, நீ இங்கே என்ன டீ பண்ணுற? ஓ, மங்கம்மா பொண்ணா? என்னம்மா ப்ளவுஸ் வாங்குறதுக்கு வந்து என்ன? மங்கம்மாவுக்கு ஏது ப்ளவுஸ்? ஏதாவது ஓட்ட ப்ளவுஸ் அடிக்க தந்தாலோ? என்ன, எங்கள் அம்மா பார்த்தா ஓட்ட ப்ளவுஸ் அடிக்க கொடுத்த மாதிரியே இருக்கு. இப்படி உங்க அம்மா தான் காணிக்க போட 10 ரூபாய் கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. ஏம்மா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் ஷாப்போட பெரிய கஸ்டமரே அவங்க தான். ஏம்மா, உங்க அம்மா என்ன 2000 ரூபாய் தந்து விட்டாளா ப்ளவுஸுக்கு? ஐயோ, என்ன நீங்க சாரியும் விக்கிறீங்களா? ஏம்மா, நான் சாரி எல்லாம் விக்கல, ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் பிரைஸ் தான். என்னது, மங்கம்மா 2000 ரூபாய்க்கு ப்ளவுஸ் மட்டும் தச்சாளா? ஆமா, அப்ப நீங்க அம்மா என்ன கொக்கா? சும்மா ப்ளவுஸ் ஓட்ட தைக்கிறாளா பீத்த தைக்கிறாளான்னு கேக்குறீங்க? சரிம்மா, நீ காசை கொண்டு வா, கடையில தான் ப்ளவுஸ் இருக்கு, எடுத்து தாரேன். அங்கிள், எங்க அம்மா இன்னைக்கு 1500 ரூபாய் தான் தந்தாங்க. 500 ரூபாய் லேட்டா தருவாங்களாம். உங்க அம்மாவுக்கு இதே வேலையா போச்சு. எங்கிட்ட பேரம் பேச வராம ப்ளவுஸ் தைக்கிற காசு கேட்கிற நேரம் இப்படி 50ஐயும் 500ஐயும் கம்மி பண்ணி தாரது. என்னது, 1500 ரூபாய் இப்ப தந்து விட்டாளா? ஆமா, பிளவுஸ் கொடுக்க தந்து விட்டாங்க. அந்த 1500 ரூபாய் உங்களோட காசா? 8 கால் பூச்சேண்டி, உங்களுக்கு எங்களை பத்தி எப்படி தெரியுது? பின்ன நான் என்ன களவாண்டு கொண்டு வந்தேன் நினைச்சீங்க? எடி இல்ல, எட்டுனது கடன் வாங்கி தந்தாளான்னு கேட்டேன். எங்க அம்மா எங்க ரூம் லாக்கர்ல இருந்து ஓபன் பண்ணி தந்து விட்டாங்க. கடன் எல்லாம் வாங்கல. ஓ சரி சரிடி. 8 கால் பூச்சேண்டி, நான் வீட்டுக்கு தான் போறேன். நீங்களே கூட வரீங்களா? இல்ல, நான் வரல, நீ போ. ஆமா, திருவிழா கடைக்கெல்லாம் போகலையா நீ? போன நீ நேற்றுக்கும் போனேன். நேற்றுக்கும் போய் வளையல், கம்மல், ஸ்லைடு எல்லாம் நானும் கண்ணாடியும் வாங்கணும். சரி மக்களே, நீ கடையில் போய் உங்கள் அம்மாய்க்கு 2000 ரூபாய் ப்ளவுஸை பத்திரமா கொண்டு போ, சரியா? ஆமாம், அதில் நான் ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கேன். போய் அசால்ட்டா கீழே ஏதாவது போட்டுறாது என்ன? சரி அங்கிள், சரி. 8 கால் பூச்சேண்டி, அப்போ நான் கிளம்புறேன். 8 காக்க கூட ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்தியா? நான் சொன்ன மாதிரி அந்த டெய்லர்காரன்ட்ட சொன்னியா? சொன்னேன். அவர் தான் என்ன ஒரு மாதிரி திட்டுறாரு. உங்களுக்கு முழு காசையும் கொடுக்க முடியாதா? அவன் தைக்கிற டைப்புக்கு இந்த காசெல்லாம் போதும்.
பாதியும் கோணக்க மணக்கே தைப்பான். இதை கொடுக்கறதுக்கு நான் ஒருத்தையை தேடி போனோம். அவனுக்கு இதெல்லாம் போதும். அப்பா அப்புறம் 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அந்த அப்புறத்தெல்லாம் நான் அப்புறம் பார்க்கலாம், நீ போய் சாப்பிடு. அங்கம்மா சொல்லு எட்டுக்கால் பூச்சி. இல்லை காணிக்க போடுறது 10 ரூபாய் இல்லை, பிள்ளைங்களுக்கு ஸ்லைடு வாங்க 10 ரூபாய் இல்லைன்னு சொன்னியே. இப்போ அதை அப்படி சொல்கிறேன், யாரும் கடனா ஒரு 10 ரூபாய் தந்தாலாவது நல்லா இருக்கும். என்கிட்ட ஒரு 1500 ரூபாய் இருக்கு, நான் வேணா அதை தரட்டுமா? எனக்கு 1500 ரூபாயா? ஐயோ, கொடுக்குற கடவுள் கூரையை பிச்சுட்டு கொடுக்குறாரு. ஆமாம், கூரையை பிச்சுட்டு தான் கொடுக்குறாரு. ஆமாம் எட்டுக்கால் பூச்சி, உனக்கு ஏது இந்த 1500 ரூபாய்? நம்ம பக்கத்து வீட்டு டெய்லர் தான் கொடுத்தாரு. இல்லை, உனக்கு எதுக்கு 1500 ரூபாய் கொடுத்தாரு? நீ அவருக்கு கொக்கி போட்டு கொடுப்பியோ? கொக்கி போட்டு கொடுக்க மாட்டேன், நூலு கோர்த்து கொடுப்பேன். அங்கம்மா டெய்லர் என்ன சொன்னாரு, நீ 2000 ரூபாயை கொடுத்தாதான் அவர் பிளவுஸை தருவாராம், சரியா? 2000 ரூபாய்? எந்த 2000 ரூபாய்? எனக்கு தெரியாது. என்னது 2000 ரூபாய்? ஓ, நீ அப்ப 2000 ரூபாய் பிளவுஸ் தைக்க கொடுக்கலையோ? 10 ரூபாய்க்கு ஒரு பொட்டு பிள்ளைகளை வாங்கி கொடுக்க முடியாதனா 2000 ரூபாய் பிளவுஸ் தைக்க வட்டி போறேன். அவரு தெரியாம அப்போ உன் பேரை சொல்லிட்டாரு போல. சரி, நான் அப்ப அந்த பிளவுஸை போற வழியில ஆத்துல போட்டுட்டு போறேன். இடி என்னடி ஆத்துல கொண்டு போடுறேன், குளத்துல கொண்டு போடுறேன்னு சொல்ற? அதுல ஓரமா போய் ஏதாவது பாவப்பட்டவங்க ஏதாவது போட்டு ஓரமா வச்சா அடுத்து எடுத்து போய் போடலான்னு பாக்குறியா? உங்களுக்கு அது இல்லை இல்லக்கா. அது வந்து எனக்கு அது இல்லம்மா, எனக்கு அது இல்லை. இப்போ அதை அப்படியே ஆத்தோடையே போட்டுவாக்கா. சரி, நான் வாரேன்னா. எட்டுக்காலு